பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதுக்கான திட்டம் எப்போ இது பண்ணலாம்னு நினைக்கிறேன்? இல்லை, அதுக்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருது. ஸோ தேவையான இடத்துல இடம் தேர்வு செய்து அதுக்கப்புறம் சென்னைக்குள்ளே தான் அதுக்கு முதல் கட்டமாக ஆரம்பிக்கும் வேலைகள். ஸோ சென்னையில் அவங்களுக்கான இடத்தை தேர்வு செய்து விரைவாக அதையும் கட்டி முடிக்கும் வேலைகளை செய்வோம். இல்லை, அது யூனிவர்சிட்டிஸில் அவங்களுடைய ப்ரொசீஜர் படி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து அரசுடைய சீட்ஸையும் கவர்மெண்ட் சீட்ஸையும் அவங்களும் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க கடந்த ஆண்டுகளில். ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அவங்க வந்து அரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ஸையும் வந்து அவங்களுடைய கோட்டாவில் அவங்க வந்து தவறாக டொனேஷன் வாங்கிட்டு ஃபில் பண்ணுறது, மாணவர்களை ஏமாற்றுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அது மாதிரி ஒரு சில காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க மேலே ஆட்களையும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும். நான் சொல்கிறோம், அது முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுத்த பிறகு கண்டிப்பாக திரும்பும். ஏன்னா எந்த விதத்தில் இந்த வருஷம் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. சரி, நான் அவர்களை நம்பி ஏமாந்து பாதிக்கப்படக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் இது தெளிவாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல விசாரணை நடந்துட்டுருக்கு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இன்னைக்கு 35 கோடி 40 கோடி 50 கோடின்னு ஒவ்வொரு எம்எல்ஏட்டும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரத்துடன் காவல்துறை கைது செய்துள்ளது. ஸோ இது ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே வருது. ஸோ அதெல்லாம் வந்து தினந்தோறும் எல்லாரும் நம்ம இதில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க எங்கே வேணாலும் வந்து ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி பாருங்க, அவங்க வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநர் போய் கதறிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் 5 வருஷம் அவர்கள் என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்தினாங்க தமிழக மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்கு. ஸோ அதற்கு நீங்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் கதறியோ இல்லை அங்கே போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு, நாங்கள் 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாளில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாளில் மிகப்பெரிய தலைவர் இல்லை மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்கள் 5 வருஷமே ஒன்றும் செய்யலைன்னா மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டில் பேசுகிறாருன்னா 30 நாளில் ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்லை. 30 நாள் என்ன சாதிச்சார்? 5 வருஷமாக நீங்கள் முதல்வர் வந்து ஒன்றும் சாதிக்கல. இந்த 30 வருஷமாக என்ன மாபெரும் தலைவராகி நீங்கள் வந்து மக்களுடைய நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராகிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்கள் யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்கள் அதன் விளைவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்கள் இருக்கிறோம். எந்த தைரியத்தில் 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார் ஸ்டாலின்? அப்போ வந்து 30 நாள் அவர் ஒன்றும் பண்ணல, மாபெரும் தலைவர்லாம் ஆகலை இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமாக ஆட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்லை ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இவர்கள் செய்கிற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலையும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அதை எல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேறு யாருக்கும் பயப்படாது இந்த அரசு. கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன். இவங்க வந்து இன்னைக்கு திமுகவை சார்ந்தவர்களும் மிரட்டுறதுனால தான் இந்த புகார் ஆயிருக்கு. இல்லை திமுக சார்ந்த நபர்களும் இன்னைக்கு மிரட்டுறதுனால தான் இந்த புகார் ஆயிருக்கு. அவர்கள் சார்ந்த நபர்கள் இப்போ மிரட்டப்பட்டு இன்னும் கடுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மிரட்டி பல பேரை வைத்து சந்திச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ, யாரெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அவங்க ஆதாரப்பூர்வமாக புகார் அளிச்சுட்டு வராங்க. பார்ப்போம் இன்னும் எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் தூண்டுதல் பேரில் இல்லை உதயநிதி தூண்டுதல் பேரில் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களாம் சிக்கி சட்டப்பூர்வமான தண்டனையை எதிர்கொள்வாங்க. பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படும் சார்? ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. இல்லை பட்ஜெட் அந்த எல்லாம் முடிவான பிறகு அறிவிப்போம். நன்றி. ஓகே. விருந்தினராக சிறப்பிக்க இசைந்துள்ள மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நமது பல்கலைக்கழக பொன்னாடை போர்த்து வைக்குமாறு உறுப்பினர் ஐயா ஓம் பிரகாஷ் ஐயா அவர்களிடமும் மிக விழைந்த